தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள மோசே ஒரு கேள்வி கேட்டார். உங்க பேர் என்னன்னு கேட்டார். உங்க பேர் என்ன? கடவுள் என்ன அனுப்பினார் சொன்னா என்ன பேருன்னு கேட்பாங்களே, யாருன்னு கேட்பாங்க. என்ன சொல்ல? ஐ ஆம் தட் ஐ ஆம் சொன்னார். இது பேருங்களா? யாராவது என்கிட்ட வந்து உங்க பேர் என்னன்னா ஐ ஆம் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? டெலிஃபோன் அடிச்சு 108 போலீஸ் கூப்பிட்டு என்னை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஐயா, ஐ ஆம்ங்கிறது பேர் இல்லையா? இருக்கிறவா இருக்கிறேன் என்பது பெயர் அல்ல. என்னவா இருக்கிறேன் என்று ஆண்டவரும் சொல்லவில்லை, என்னவா இருக்கிறீங்கன்னு இவரும் கேட்கல. ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் மாம்சத்தில் வந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். God revealed in flesh. தேவனுக்கு மகன் இல்லைங்க, தேவனே மகன். கந்தர் அனுமதியில் அழகா சொல்றது, தனக்கு தானே மகனாகிய தத்துவன், தனக்குத்தான் ஒரு தாவரும் குருவுமாய் தனக்குத்தான் அருள் தத்துவம் கேட்டதும் தனக்குத்தான் நிகரினான், தழங்கி நின்றாடினான். தேவனுக்கு மகன் அல்ல, தேவனே மகன். God revealed in flesh. கடவுள் மனிதனாக வந்தார். வந்து என்ன செஞ்சாரு? தன்னை பலியாக்கினார். அவர் பலவிதமா சொல்றார். ஒளியாயிருக்கிறார், தேவன் ஒளியாயிருக்கிறார். ஒவ்வொரு துண்டு சொல்ற ஒளிக்கு இவங்க எழுதுறாங்க, துயர் இல் சுடர் ஒளி தன்னுடைய சோதி நின்றவனம் நிற்கவே துயரில் மலையும் மனித பிறவியில் தோன்றி கண்காண வந்து துயரங்கள் செய்து தன் தெய்வ நிலை உலகில் புகவைக்கும் அம்மான் புகழ் தூற்ற யான் ஓர் இனி துன்பமில்லேனே என்று ஒருத்தர் பாடுகிறார். இது யாரை குறிக்கிறது? எந்த கடவுளை குறிக்கிறது? துயரமே இல்லாத இந்த சுடர் ஒளி தேவன் அங்கே பரலோகத்தில் இருக்க துயரில் மனித பிறவில் ஏன் வந்தார்? அவன் துயரத்தை பார்த்து வந்தார். அவன் துயர் துடைக்க தானே துயரங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் புகழை நான் அறிவித்தால் எனக்கு துன்பம் இல்லை என்று பாடுகிறார். இன்னும் பாருங்க, காலையில நிறைய பாட்டு பாச சொன்னாங்க. குரு யாரு? குரு வடிவாகி குவலயம் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தான். கோடு என்றால் மரம், மரத்திலே தன்னை பலியாக்கி என் கொடுவினைகளை களைந்தான் என்று சொல்லுது. இந்த குருவை பத்தி இன்னும் சொன்னாக்க நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு என்னுடைய நேரம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போதுமே எனக்கு அது ஒரு ஆண்டவர் நியமித்த காரியம்தான். ஒரு 3 பாட சொல்ற குருவை பத்தி. பொய்மதங்கள் போதனை செய் பொய்க்குருக்களை புத்தி சொல்லி நன்னறியில் போக விடுக்கும் மெய்மதந்தான் இன்னதென்று மேவ விளம்பும் மெய்க்குருவின் பாதம் போற்றி அடுப்பாம்பே விளையாடு பாம்பே. அடுப்பாம்பே பாட்டுல பாம்பாட்டி சித்தர் பாடுறாரு. வேத பொருள் இன்னதென்றும் வேதம் கடந்த மெய்ப்பொருளை கண்டு மனம் மேவி விரும்பி போதப்பொருள் இன்னதென்றும் போதனை செய்யும் பூரண சற்குரு தாழ் கண்டு ஆடுபாம்பே. காயம் நிலை அழிவை கண்டு கொண்ட பின் கற்பினிலை உள்ளிற்கொண்டு எக்காலமும் வாழும் தூய நிலை கண்ட பரிசுத்த குருவின் துணை அடி தொழுது நின்று ஆடுபாம்பே என்று குருவை பற்றி பேசுகிறார். அந்த குருவை பற்றி குரு கீதை என்றே ஒரு புத்தகம் இருக்கிறது. நான் அதை நிறைய படிச்சிருக்கிறேன். நிறைய பாடல் நான் மேற்கோள் காட்டலாம். இதோடு இதை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் திருவிக்கா தெரியும். திருவி கல்யாண சுந்தரார் அவர்களுக்கு தெரியும். அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவர் ஞானஸ்தானம் பெற்றவரும் அல்ல, எந்த கிறிஸ்துவ சபையும் சார்ந்தவர் அல்ல. ஆனால் அவர் சொல்லுகிறார் ஒரு பதியத்தில், அவர் எப்போதுமே குறள் படிச்சுட்டு அதுக்கு ஒரு கேள்வி போடுவார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்றாரு வள்ளுவர். அன்புனா என்ன, அறம்னா என்ன? இது 2 இருந்தால் இல்வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அன்பு என்றால் என்ன, அறம் என்றால் என்ன அவர் சொல்றாரு. அறத்தின் இயலையும் அன்பின் இயலையும் ஆய்ந்து அளந்தேன் திறத்தை தெளிகிறேன் சீற்ற கொலைஞரின் தீச்செயலை பொறுத்து அருள் செய்த புனிதம் நினைவில் புகவும் அறத்து அன்பு நீ என்று அறிந்தேன் கிறிஸ்து என் ஆறுயிரே. கிறிஸ்து தான் அறம் அன்புன்னு சொல்றாரு. இவர் கிறிஸ்தவர் அல்ல. ஏன் அவர் தான் வணங்கின அத்தனை தேவர்களிலே ஒருவரையும் சொல்லாதபடி ஏன் கிறிஸ்துவை மட்டும் சொல்ல வேண்டும்? அவர் அறிஞர், அவர் தமிழ் பெரிய சாஸ்திரி அவர் தமிழ்ல. இன்னும் கூட சொல்றாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் வள்ளுவர் சொல்றாரு. தானா வருமான்னு கேட்கிறார். நீங்க விரும்பினா வந்துடுமா? எனக்கு ஒழுக்கம் வேணும்னா வந்துடுமா? ஒழுக்கம் விழுப்பம் உயிரினும் ஓம்பென்று உரைத்திருந்தால் கொழிக்குமோ தானே? குலவி நடந்து குவளையத்தீர் ஒழுக்க வடிவாம் கிறிஸ்துவை உண்ணி உழைத்து அழுதால் அழுக்கை கழுவும் ஒழுக்கம் அரும்பி அலர்ந்துடுமே என்று சொல்லுகிறார்.
இந்த 2 பாக்களையும் படித்த போது திருவிக்காவினுடைய இதை நான் அமெரிக்கா தேசத்தில் ஒரு சபையில பேசிக் கொண்டிருந்தேன், தமிழ் சபையில. அந்த கூட்டம் முடிந்தவுடன் கொஞ்சம் பெண்கள் எல்லாம் வந்தாங்க, என்னை சுற்றி நின்று, நீங்க திருவிக்கா பாடல் சொன்னீங்களே, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னாங்க. நீங்க திருவிக்கா பார்த்திருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் பேத்திங்க நாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. ஏன் சொல்றேன்னு தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் இதை சொல்றதுனால என்ன பிரயோஜனம். சில பேர் வேணும்னே கேட்கலாம், சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க, சில பேர் வேணும் பொறாமைனாலும் பேசுவாங்க. அதெல்லாம் நாங்கள் கவலைப்படுறதே இல்லை. நீங்கள் பொறாமப்படுங்க, கிண்டல் பண்ண, என்ன சொல்லுங்க, நாங்கள் சொல்லுவோம். காரணம், இந்தியாவுக்கு தேவை இந்திய மார்க்கம் ஏற்படுவதற்கு காரணங்களே கிறிஸ்துவின் அடிப்படை சத்தியங்கள் என்பதை நாம் வெளியிலே கொண்டு வர வேண்டும்.